மருந்தடிச்சிட்டு போகிறா வெறித்தனமான விவசாயி பாருங்கள். எதுக்கு மருந்தடிச்ச? கத்தரிக்கு கத்திரிக்கும் எள்ளுக்கும். வேற பருத்திக்கும். கத்திரி எள்ளு பருத்திக்கும் சேர்ந்து அடிச்சிட்டோம். அடித்தது யாரு? அடித்தது நானும் எங்கள் அப்பா. அப்பா பயங்கர விவசாயியா? ஆமாம். நீ? நான் தான். படிச்சுட்டு என்ன ஆவா நீ? படிச்சுட்டு விவசாயம். அப்படியா? சரி போட்டோம். விவசாயம் ஆவலன்னா மீஞ்சு விட மீஞ்சு திரும்பி அங்கே பார்த்து. மழை தண்ணி இல்லை, விவசாயம் ஆகாதவங்க கேட்டு வச்ச பயிரை எப்படி எடுக்கணும்னு கிடந்து எல்லாம் தவிச்சிட்டு கிடக்காங்க. படித்து முன்னேற கண்டிருக்கு, விவசாயத்துக்கு வரணும், ரெண்டையும் பார்க்கணும். ஆள் போயாச்சு ரோட்டுக்கு, தார் மரம் போய்கிட்டு இருக்கோம். அத்தான காட்டுக்குள்ளே போன மாதிரி போகிறா அவர் வெறித்தனமா. காரசேரி ரோடு மேலே யாருன்னா என்ன போகுது பார்த்தீங்களா? இது காரசேரி ரோடு, அங்கேருந்து வருது. நம்ம ஏரியா அவ்வளோ கடை பற்றி போட்டிருக்கு. தண்ணி இந்த வருஷம் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. எங்கே போயிருக்கிட போகுது? கிட்டத்தட்ட ஒரு 50,000 செலவு பண்ணியாச்சு. ஒரு மழை பெஞ்சா பெறும், இல்லைன்னா மண்ணை கவிரும். இப்படி தான் இருக்குது எல்லாருடைய விவசாய நிலையம். போட்ட அதுக்கு எடுக்கக்கூடிய லெவலுக்காவது வந்தாலும் பரவாயில்ல. அதோட நட்டமாகனா எப்படி விவசாயம் பார்க்கறதுக்கு எல்லோரும் முன் வருவாங்க. காலம்தான் பதில் சொல்லணும். நன்றி, வணக்கம்.